26, 27 ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த அசிசி அப்போஸ்தலிக குடும்ப வாழ்வை செய்கின்ற பிரதர் லியோ அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவர்களோடு உடன் பயணிக்கின்ற அவன் குடும்பம் சார்ந்த சகோதர சகோதரிகள், பேரப்பிள்ளைகள் என்று வழி வழியாக பலரும் இந்த குடும்பத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் அருளாலும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பேராலும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வை பின்பற்ற வேண்டும் என்றால் அது மிக மிக கடினமானது. அது நம் அனைவருக்கும் ஒரு சேலஞ்சை தரக்கூடியவர். அவர் நம்முடைய வாழ்வுக்கு எத்தனை நெருக்கமாக இருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்பதை பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்விலிருந்து நான் அறிந்து கொள்ள முடிகிறது. நிறைய ஃபாதர்ஸ்க்கு அவருடைய மனசோர்வில், அவருடைய டிப்ரெஷன்ல, அவருடைய இயலாமையில, அவங்க பல நேரங்கள்ல பல இடங்கள்ல புரிந்து கொள்ளாத நிலை ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த இல்லத்துல பலருக்கும் ஆறுதலான ஒரு ஜெப மீட்டிங் இல்லமாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த இல்லத்துல நான் பெருமைக்குரியவராக நான் கருதுகிறேன் பல நேரங்களில். ஏனென்றால் இங்கு ஐ திங்க் முதல் முறையாக நற்கருணை வைக்க வேண்டும் என்று ஒரு ஆசை, விண்ணப்பம், அது 1000 சொல்லப்பட்டு 1000 சந்தித்து நமது மறைமாவட்ட 1000 பார்த்து எங்கெல்லாம் வைக்க போறீங்க என்று சொல்லி இங்கெல்லாம் ரூம் கட்டணம் விழாக்கெல்லாம் சொல்லிட்டு வழிகாட்டுதெல்லாம் பலரும் கொடுக்கப்பட்டு 1000 வர முடியாத அந்த நாளில நான் தான் முதலாக நற்கரை நிர்மாணிக்கிற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இப்படியாக இந்த இல்லம் ஒரு ஆசீர்வாதத்தின் இல்லமாக என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு புதிய இலக்கோடு பயணிக்கின்ற பல இடங்களில் சோர்வடையாமல் இருக்கக்கூடிய குறித்த அருள்வாழ்வை சொன்ன கற்றுத்தந்த ஒரு இடமாகத்தான் இதை பார்க்கின்றேன். இப்படியாக இங்கு இருக்கக்கூடிய பல சாட்சிகளை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். திருச்சபையில் மாற்றத்துக்கு வித்திட்ட ஒரு பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய வாழ்வில் நாம் பங்கெடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்விலும் புதிய இலக்குகளை, புதிய வித்திட்டுகளை நமக்கு தருவார். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார் என்பது நிச்சயம். ஆகவே அவருடைய ஜெபம் என்ன? அமைதி மட்டுமே அவருடைய ஜெபமாக இருந்தது. ஆகவே பிரான்சிஸ் அசிசியாருடைய இந்த அமைதியின் வாழ்வும் ஜெபமும் சேவையும் நமக்கு தேவை. நம் திருச்சபையில் நம் வாழ்வுக்கும் மறுமலர்ச்சி தரும். ஆகவே லியோ அவர்களை வாழ்த்துவதே பெருமை. அவர்களோடு உடன் பயணிக்கின்ற ரவி மற்றும் சகோதர சகோதரி வாழ்த்துவதை பெருமைப்படுவது. தேங்க்யூ.